மண்டே ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் டே. ஸோ மார்னிங்கே லாகின் பண்ணியாச்சு. வெளியில் வந்து பார்த்தா லைட்டாக மழை தூறி இருந்துச்சு. ஸோ என்னடா அது ரொம்ப நிறையா பெரிய மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படியே மழை போயிடுச்சு. அது என்னமோ தெரியல, இந்த 2025 6 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் பல எதிர்பாராத விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்துருச்சு. சுற்றி பார்க்கலாம்னு போன இடத்துல டெரரிஸ்ட் அட்டாக்கு, என்ஜாய் பண்ணி ஃபன்னாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஸ்டேடியத்தில் வந்து கூட்ட நெரிசலால் சில சேதாரங்கள், உயிரிழப்புகள், ஒரு ஜேர்னி ஒரு பிளேனில் போகும்போது அது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துருச்சு. அந்த விழுந்த இடமும் பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்டல். அங்கே சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் நினச்சி பாருங்களேன். பாலம் கீழே இடிஞ்சு விழுகிறது, மழைனால மரம் விழுகிறது, ரோட்டில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு வண்டி மோதுறது, இந்த மாதிரி அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது தான் தோணுது, இனிமேல் நம்ம யார்கிட்டேயும் சண்டை போடக்கூடாது, ஈகோ பிடிச்சி நம்ம வச்சுக்கக்கூடாது, நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பேசணும், நல்லா வாழணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கையிலே கிடையாது இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டையெல்லாம் போடாமல் நல்லதே நினச்சி நல்லா வாழணும்னு நினச்சிக்கலாம்.